கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. யாரை நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னாதான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி எதுக்கு? ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியில இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கடைசியா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? கூட்டத்துல நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு. அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டுல இருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், அறிமுகம் இல்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சியும் இல்லை. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க, 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு இருக்கிறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனதுரை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும்.
திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறேன்? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க. இல்ல அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன். ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? விதையை போட்டு வீட்டுக்கு வந்தோடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல, ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்ல. அப்ப அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாதான் பலனை அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது, அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வந்துட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வந்துட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்லுவார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா. விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்குறேன். இந்த மரத்தை என் பிள்ளைய அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன் 10 சீட்டு கை கட்டினேன், இவன் கூப்பிட்டா போனேன், எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டுக்கல. இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நான் பொறுமையா பதில் வரல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில இருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல. எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான், மதவாத கட்சிய தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்? கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிற. தம்பி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்டான்? நீ தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா, அவன் கால் உண்டான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. நீ பங்காளி பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல, அந்த படத்தை நீங்க சுவரொட்டியை பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்கிறாப்ல, இப்படி இந்த அம்மாவை இந்த பக்கம் பார்க்க விட மாட்டாப்ல, இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு வப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல, அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபியை நுழைவிடாம எதிர்க்கிறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பி டீம் கி டீம், இங்க சைட்ல பூக்குது இப்படி கேவலம். இத போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சிஏ மைதானத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு
நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா இல்லை? காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்ல நீங்களாம் தான் ஒளிபரப்புனீங்களே. அப்புறம் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தம்பி உள்ள வந்துரும் உள்ள வந்துரும். உள்ள எங்கிட்டு வரும்? நீங்க ஒரு பேச்சு, நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரி அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு, அது வளர்ந்து வரும். எப்படி வளரும்? இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தீங்க இந்த செடி வளர்ந்துரும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டேய் எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்டா அந்த வீட்டுல எரியுங்கிறது. ஒரு கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது? எங்க எதிர்த்தாங்க? ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி இந்தா வர்றேன் மோடி ஓடின்னு போறேன். அப்புறம் போட்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு எடுபடாது. அது ஒரு வெற்றி ஏமாற்று. இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது. ஏன்னா அது 15 விழுக்காட்டுல தான் அது மஞ்சள் குளிச்சுட்டே இருக்கு. சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போதே அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீ மொழி சிறுபான்மை. நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற. அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு? என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போடுவியா? இல்ல வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா? யார் நீ? முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன். அங்கதான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா? கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை பாதுகாப்பு. நீ யாரா? முதல்ல நீ யாரா? ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எப்படி பெரும்பான்மை? மதம். உலகத்துல எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான்? மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான். அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள். என் மொழி தமிழ், என் குடி தமிழ், நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம். என் சமயம் இந்த கிறிஸ்தவம், என் மார்க்கம் இஸ்லாம், என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது. அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன், வைணவனா இருந்தேன், இன்னைக்கு சமணனா இருந்தேன், சீக்கியனா இருந்தேன், பௌத்தனா இருந்தேன், இப்ப இந்துன்னு வருது. அஸ்பர் லா இந்துன்னு வருது. அப்ப நான் அப்படித்தான் நீங்க இருக்கணுமே ஒழிய இங்க வந்து ஒரு நாட்டு குடிகளை நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு? என் வீட்டு வாசல வேல்கம்பு வெட்டார் வாளோட நிப்பி அப்படியே பாதுகாக்க. சரி, உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு 60 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்க, பதவியில உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற. ஒரு பீத்தல், ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த பிதற்றல். எங்க கூட்டமும் நம்பி போய் இது இதை பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துக்கிட்டு வசதியா உட்காந்துருக்கான். வேற என்ன பாதுகாப்பு? இதுல பிஜேபி வந்துடும். பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா, வீர மகனா சொல்றா, நான் இருக்கிற வர வராது, என்னை தாண்டிதான் அந்த கோட்டவன் தொடரும் அப்படி சொல்லு. வந்துடும் பிஜேபின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன், ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி. மானங்கள் சொல்லணும்ல, வர விட மாட்டேன். என் மக்கள் தைரியமா இருங்க, வராது. பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளை வந்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை. ஏன்னா நாங்க அதை செஞ்சிருவோம். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க? காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க. பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மாறுபடுறோம். இது மதவாதமா? பாரதிய ஜனதா இடிச்சது, RSS இடிச்சது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன்? தம்பி நான் கேட்கிறேன், நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போறேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிகார்டை போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்லல இல்லையா? ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா? அப்ப எப்படி கரசேவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உளவுத்துறை என்ன பண்ண? ஒரு ஆணு என்ன பண்ணுச்சு? அப்ப 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண? அனுமதிச்ச. அண்ணல் அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும். தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு மாத்தினீங்க. நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா. நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு. எங்க மாறுபடுது? எங்க மாறுபடுது? எது ஜிஎஸ்டிலையா? எதுல? நீட்லையா? இல்ல சிஏ NRC இல்லையா? இல்ல NIA இல்லையா? எந்த கொள்கையில? வெளியுறவு கொள்கையிலையா? பொருளாதார கொள்கையிலையா? மருத்துவ கொள்கையிலையா? பாதுகாப்பு கொள்கையில? இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது. ஒரே ஒன்னு சொல்லு, ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது. பூரா திருட்டு போயிடுங்க.
நீ பேசிட்டு இருக்கிற. நீ நம்ம பிஜேபி வந்துடும், பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். 500 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா யா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோடதா அந்த நிலப்பரப்பு? என்னோடது. என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. ஒரே ராத்திரியில சினிமாவை பண்டார் நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடாற்றவன ராத்திரியில இறக்கி விட்டவன் யாரு? நீ. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணு உலை, ஸ்டெர்லைட், மீத்தேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாடியில பட்டிருந்து பொதுப்பட்டிக்கு தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ வந்து புதுசா என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்ல செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட? அப்ப பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வைத்த கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனா 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு வைத்த காங்கிரஸ் வரலாம், அதை எப்படி அனுமதிக்கிறார்? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப தனி ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி. சரி, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்பு 2 கட்சிக்கும் வேறுபாடு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே, காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்சள் குடிக்கிற. நீ வேற எப்படி? வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்துல ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா? சொல்லுங்க. திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாம். ஏன்னா என் இனத்தை கொண்டு குவிச்சான்ல, என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கினால, அதனால வரலாம். ஐபிகே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா, அது வரலாம். காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுக்க வச்சாங்க, வரலாம். கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம். என்னது? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவாங்க இவங்க? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். அது மதவாத கட்சி, நீ மிதவாத கட்சியா? அவன் we are all Hindus சும்பா, நீ எஸ் we are all Hindus சும்பா. வேற அவன் சவுண்ட் இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்துக்கள் திமுக. நான் சொல்லல, தலைவரே சொல்றாரு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள். இது பிஜேபியின் பீட்டிமா, நாங்க பீட்டிமா? சொல்லுங்கப்பா. என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகுனி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க? ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு, வரமாட்டான், நான் இருக்கேன் அப்படி சொல்லு. வந்துருவான் வந்துருவான். இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம், 40 பாராளுமன்றம், அதுக்கு ஒரு ஆட்சி. என் காசை தரலாம் உனக்கு எதுக்குடா நான் வரி கொடுக்கணும்? ஜிஎஸ்டி கிடையாதுடா, தர முடியாதா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன வேணும்? ஈடி. அப்புறம் வார ஓடி, வெரி சாரி மோடி. இதானே? இது ஒரு கேவலம். இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள். இதுக்கு சூடு எங்க பிடிக்கும்? நேற்று கூட மழை தான் பெஞ்சிருக்கு. எங்க சூடு பிடிக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல. கேட்டது சீமான் இல்ல, சீமான்னா கேட்ட சின்னம் கொடுக்க கூடாது. அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது. அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடு, அதானே? அது கேட்ட சின்ன தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வி? கேள்வியே இல்லை. அப்ப ரொம்ப நன்றி.